எல்லோருக்கும் வணக்கம். இன்று நான் ஒரு புத்திசாலி குட்டி ஆட்டின் கதையை சொல்ல போகிறேன். ஒரு பச்சை வயலில் ஒரு சிறுவன் தன் குட்டி ஆடுகளை பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அவனுக்கு தூக்கம் வந்து விட்டது. ஒரு மரத்தடியில் தூங்க ஆரம்பித்தான். அப்போது கூட்டத்திலேயே மிக குறும்பான ஒரு குட்டி ஆடு அருகில் இருந்த காட்டை பார்த்தது. அதற்கு ஆசை வந்தது. அங்கே என்ன இருக்கிறது என்று எண்ணி அது காட்டிற்குள் நடந்தது. காடு குளுமையாக இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு நரி ஒரு மரத்தின் பின்னால் இருந்து வந்தது. நரிக்கு பசி எடுத்திருந்தது. அது ஜிலு ஜிலுவென்று நாவை அசைத்தது. குட்டி ஆட்டிற்கு பயமாக இருந்தது. அது பெரிய பிரச்சனையில் சிக்கியிருந்தது. உடனே அதற்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. அது நரியிடம் கூறியது, நரி அண்ணா, காத்திருங்கள், நான் இன்னும் காலை சாப்பாட்டை சாப்பிடவில்லை. என் இறைச்சி சுவையாக இருக்காது. முதலில் நான் கொஞ்சம் புல் தின்னட்டுமா? பிறகு நான் நன்றாக இருக்கும். இதை கேட்ட நரி யோசித்தது. சுவையான உணவா? நல்லதுதான் என்று நினைத்தது. சரி என்றது நரி. வேணுமென்னா சாப்பிடு. உடனே குட்டி ஆடு நிறைய புல்லை தின்றது. பச்சை பச்சையான புல்லை எல்லாம் தின்றது. நரி மட்டும் ஒரு பாறை மேல் உட்கார்ந்து பசியோடு பார்த்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு நரி சொன்னது, போதும், இப்போது உன்னை சாப்பிட போகிறேன். அது குட்டி ஆட்டின் மேல் பாய தயாரானது. ஆனால் குட்டி ஆடு விரைவாக சொன்னது, காத்திருங்கள் நரி அண்ணா, நான் மிகவும் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். என் வயிறு நிரம்பி விட்டது. இப்போது நீங்கள் என்னை சாப்பிட்டால் உங்களுக்கு வயிறு வலி வரும். முதலில் நான் கொஞ்சம் பாடி கூத்து போடுகிறேன். அப்போது நான் சாப்பிட சிறப்பாக இருக்கும். நரிக்கு குழப்பமாக இருந்தது. ஆனால் சிறப்பான உணவு என்றது நன்றாகத்தான் இருந்தது. சரி என்றது நரி, உன் நடனத்தை செய். உடனே குட்டி ஆடு மே மே மீ என்று பாடியது. அது தன் வாலை ஆட்டி ஆட்டி நடனம் ஆடியது. இதற்குள் வயலில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவன் எழுந்தான். அவன் தன் ஒரு குட்டி ஆடு காணவில்லை என்று பார்த்தான். அவன் ஒரு கையில் கம்பை எடுத்தான். குட்டி ஆட்டின் பாட்டு ஒலியை பின்தொடர்ந்து காட்டிற்குள் ஓடினான். அவன் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தான் நரி. அவன் குட்டி ஆடு நடனம் ஆடுவதை பார்த்து கொண்டிருந்தது. சிறுவன் கோபத்தோடு கத்தினான், ஹேய், என் ஆட்டை விட்டு தள்ளிப்போ. அவன் தன் கம்பை வீசி தடாக்கென்று நரியின் பின்பாகத்தில் அடித்தான். நரி ஆங்கனூ என்று கத்தியது. வேகமாக ஓடிவிட்டது. குட்டி ஆடு பத்திரமாக இருந்தது. சிறுவனதை கட்டி அணைத்தான். அந்த புத்திசாலி குட்டி ஆடு நரியை தந்திரமாக ஏமாற்றி தன் உயிரை காப்பாற்றி கொண்டது. அவர்கள் மகிழ்ச்சியாக வயலுக்கு திரும்பி வந்தார்கள். அதன் பிறகு அந்த குட்டி ஆடு ஒருபோதும் தனியாக எங்கும் போகவில்லை. நன்றி. பை பை. வணக்கம் அன்பான நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு இந்திய காட்டிலிருந்து எனக்கு பிடித்த ஒரு கதையை சொல்ல போகிறேன். ஒரு புத்திசாலி குரங்கு மற்றும் அவ்வளவு புத்திசாலித்தனமில்லாத முதலை பற்றிய கதை. ஒரு அழகான பளபளக்கும் குளத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதன் அடுத்ததாக நீங்கள் இதுவரை பார்த்திராத மிகவும் சுவையான நாவல் பழங்கள் நிறைந்த ஒரு பெரிய அற்புதமான மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு கனிவான குரங்கு வாழ்ந்தது. ஒரு வெயிலான நாளில் ஒரு பசியான முதலை கரைக்கு வந்தது. குரங்கு மகிழ்ச்சியாக, கீழே இருக்கும் நண்பரே, நீங்கள் பசியாக தெரிகிறீர்கள். இந்த சாறு நிரம்பிய பழங்களில் ஒன்றை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? முதலை ஆச்சரியத்துடன், இது அற்புதமாக உள்ளது. எவ்வளவு இனிப்பு! நன்றி. ஏன் நண்பாமா? அப்படியே ஒரு அழகான நட்பு தொடங்கியது. ஆனால் முதலையின் மனைவிக்கு ஒரு பேராசை நிறைந்த எண்ணம் வந்தது. மனைவி, கணவரே, பழம் இவ்வளவு இனிப்பாக இருந்தால் அதை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்க வேண்டும். நான் அதன் இதயத்தை எனக்கு கொண்டு வர வேண்டும். முதலை, என்ன இல்லை, அவன் எனது சிறந்த நண்பன். நான் அதை செய்ய முடியாது. முதலை மிகவும் குழப்பமடைந்தது. ஆனால் இறுதியாக அது சம்மதித்தது. அடுத்த நாள் அது குரங்கை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றது. ஆனால் குளத்தின் நடுவில், குரங்கு, நண்பா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நாம் ஏன் மூழ்குகிறோம்? முதலை, எனக்கு மிகவும் வருந்துகிறது. என் மனைவி, அவள் உங்கள் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள். குரங்கு அமைதியாக, எனது அன்பான நண்பா, நாங்கள் குரங்குகள் எங்கள் இதயங்களை எங்கள் மரங்களில் வைத்திருக்கிறோம். திரும்பி செல்வோம். நான் அதை உங்களுக்கு தருகிறேன். முட்டாள் முதலை அதை நம்பியது. அது திரும்பி கரைக்கு அதிவேகமாக நீந்தியது. கரை சேர்ந்ததும் குரங்கு குதித்து மரத்தின் மேல் ஏறியது. குரங்கு, முட்டாள் முதலை, நீங்கள் ஒரு பேராசைக்காக எங்கள் நட்பை துரோகம் செய்தீர்கள். விடை பெறுகிறேன். முதலை மிகவும் வெட்கப்பட்டது. அது தலை குனிந்து ஒரு அற்புதமான நண்பனை என்றென்றும் இழந்து நீந்தி சென்றது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்?
கனிவாக இருப்பது அற்புதமானது, ஆனால் ஆபத்தில் புத்திசாலியாக இருப்பதும் முக்கியம். உண்மையான நட்பு எந்த பரிசையும் விட மதிப்புமிக்கது. பார்த்ததற்கு நன்றி. பை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் புத்திசாலி காகத்தை பத்தின ஒரு கதை கேட்க போறோம். ஒரு காலத்துல ரொம்ப வெயில் காலம். ஒரு காகம் பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப தாகம். ஐயோ புரோட்டோ அது தண்ணீரை தேடி தேடி பார்த்துச்சு. ஆனா எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அதுக்கு ரொம்ப சோகமா போச்சு. ஆனா அப்போ அதை பார்த்துச்சு ஒரு தண்ணீர் ஜாடி. அது கீழே பறந்து வந்து தண்ணி குடிக்க முயற்சி செஞ்சுச்சு. ஆனா அதோட அழகு ரொம்ப குட்டையா இருந்துச்சு. தண்ணி ஜாடியோட அடியில இருந்துச்சு. அதால எட்ட முடியல. ஐயோ இப்போ என்ன செய்யறது? ரொம்ப தாகமா இருந்ததால அது ஒருவேளை முயற்சியை கைவிட்டுடலாமான்னு கூட யோசிச்சுது. அது சுத்தி பார்த்துச்சு. அப்போ தரையில சின்ன கூழாங்கற்களை பார்த்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு சூப்பர் யோசனை வந்துச்சு. ஒரு புத்திசாலித்தனமான திட்டம். அது ஒரு கல்லை எடுத்துச்சு. பிளிங்க் ஜாடிக்குள்ள போட்டது. அது இன்னொரு கல்லை எடுத்துச்சு. பிளிங்க் அதையும் போட்டது. இது கஷ்டமான வேலை. அதுக்கு களைப்பாச்சு. ஆனா அது நிறுத்தல. இன்னும் ஒரு கல். அது சொல்லுச்சு பிளிங்க், இன்னும் ஒண்ணு, பிளிங்க் பிளிங்க் பிளிங்க். அது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பாருங்க, தண்ணி ஜாடியோட உச்சிக்கு வந்துடுச்சு. இப்போ அதால குடிக்க முடிஞ்சது. வயிறு நிறையற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இந்த புத்திசாலி காகத்துக்கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தாலும் முயற்சியை கைவிடாதீங்க. உங்க புத்திசாலித்தனமான மூளையை பயன்படுத்துங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கதை முடிஞ்சது. பை. வணக்கம் நண்பர்களே. என் கதை நேரத்திற்கு வரவேற்கிறேன். இன்று நான் சொல்ல போகும் பிரபலமான கதை ஆமை மற்றும் முயல் கோகம். ஒரு காலத்தில் ஒரு முயல் இருந்தது. அது தன்னை எவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்று பெருமைப்பட்டது. அது எப்போதும் ஆமையை மெதுவாக இருக்கிறாய் என்று கிண்டல் செய்தது. ஒரு நாள் ஆமை சொன்னது, முயலே, நாம் ஓட்டப்பந்தயம் போடலாமா? யார் ஜெயிப்போம் பார்ப்போம். முயல் சிரித்து, ஹாஹா, நீயா என்னோட போட்டி போடணும்? சரி, வாங்க போடலாம் என்றது. அடுத்த நாள் காலை எல்லா விலங்குகளும் ஓட்டப்பந்தயத்தை பார்க்க வந்தனர். தயார் போங்க என்று நரி கூவியது. முயல் மிக வேகமாக ஓடத் தொடங்கியது. அது பின் திரும்பி பார்த்தது. ஆமை மெதுவாக நகர்ந்தது. முயல் சிரித்து, ஆமை இன்னும் மிகவும் பின். நான் கொஞ்சம் தூங்கலாம் என்றது. முயல் ஒரு மரத்தின் கீழ் தூங்கிவிட்டது. அதற்குள் ஆமை நிதானமாக, அடிக்கடி நிற்காமல் மெதுவாக நடந்தது. சில நேரம் கழித்து அது தூங்கிக் கொண்டிருந்த முயலை கடந்து சென்றது. முயல் விழித்தபோது ஆமை முடிவு கோட்டிற்கு அருகில் சென்றது. முயல் வேகமாக ஓடியது. ஆனால் அது தாமதமாகிவிட்டது. ஆமை முதலில் கோட்டை கடந்தது. அனைத்து விலங்குகளும் கைத்தட்டினார்கள். ஆமை ஜெயிச்சது. முயல் சோகமாகி, நான் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்றது. ஆமை புன்னகைத்து சொன்னது, மெதுவாகவும் நிதானமாகவும் சென்றால் வெற்றி நிச்சயம். நண்பர்களே, இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? யாரையும் கிண்டல் செய்யக்கூடாது. எப்போதும் முயற்சி செய்து விடாமுயற்சி காட்ட வேண்டும். நீங்கள் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. கேட்டதற்கு நன்றி. மேலும் கதைகளுக்காக லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள். பை.